கொப்பனுக்கும் பிறந்திருந்தீங்கன்னா பேர் வாடா நாளைக்கு நான் தனியா நீங்கள் இப்போது ப்ரிவ்யூவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் டைலாக் வீடியோ எடிட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் ஃபோனில் ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் வந்து பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை மட்டும் ஆளில் கொடுத்துக்கோங்க. ஆரம்பிக்கலாங்களா? உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோடைய சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதே ஒரு பெஸ்ட்டான ஒரு 10 இமேஜ் மட்டும் எடுத்துக்கோங்க. 10 இமேஜ் இருந்தாலும் சரி தான், அதுக்கு கம்மியான இமேஜ் இருந்தாலும் சரி தான். உங்கள்கிட்ட இருக்கிறதே ஒரு பெஸ்ட்டான ஒரு 10 இமேஜோ அதுக்கு கம்மியான இமேஜோ உங்கள்கிட்ட இருக்கிறதே பெஸ்ட்டான இமேஜ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இமேஜோடைய சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிறத சொல்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ரெசல்யூஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு கீழே உள்ள கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷனுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் வந்து ஆடாயிரும். இப்போ உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே டாப்பில் உள்ள 3 டாட் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜூம் ஆயிரும். உங்களோட இமேஜுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணி உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் 3வது இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய இமேஜுக்கு ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு கீழே உள்ள க்ளோஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான் உங்களுடைய அடுத்தடுத்த இமேஜுக்கும். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுமோ சேம் மெத்தடில் நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற ஒரு 10 இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இமேஜ் எடிட் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கான வீடியோ வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 லிரிக்ஸ் நான் வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிரிக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து டைலாக் தான் ப்ளே ஆகும். அந்த டைலாக்கோட லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த லிரிக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டுடைய டவுன்லோட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அந்த ஃபாண்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணால் மட்டும் தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். அப்படி எடிட் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி இம்போர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஃபாண்ட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் ஏதாவது ஒரு லிரிக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட்டர்ஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற டவுன்லோட்ஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய டவுன்லோட்ஸில் எந்த இடத்துல இருக்குங்கிறத நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க. ஃபாண்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்டு எங்கே இருக்குன்னு பார்த்துக்கப்புறம் அந்த ஃபாண்டு மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஃபாண்டு உள்ளே வந்து இம்போர்ட் ஆயிருக்கும். இந்த இம்போர்ட்டுங்கிற இந்த ஐக்கான் வந்து ஆஃபில் இருந்தால் அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள செர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நான் டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் உங்களுக்கு டைப் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் இந்த ஃபாண்ட் நேம் வந்து இது மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். அந்த ஃபாண்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுடைய லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நான் சொன்ன ஸ்டெப்பை பயன்படுத்தி லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு டிக் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த டபுள் பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு பீட் மார்க்கோட லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டயலாக் தான் ப்ளே ஆகும். அதுக்கு நம்ம ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் பீட் மார்க்கோடைய ரைட் சைடில் இருந்தால் நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ரொம்பவுமே ஈஸி தான். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தகுந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க இமேஜில் மட்டும் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிறத பார்த்துடலாமா? இப்போ நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஸ்ங்கிற ஃபோல்டர் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் நான் கொடுத்துருக்க இமேஜ் பல சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் இதே மாதிரி இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் சிங்கிள் இமேஜ் கொடுத்துருக்க இடத்துல நான் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். இதே மாதிரி டபுள் இமேஜ் கொடுத்துருக்க இடத்துல எப்படி இமேஜ் சேஞ்ச் பண்ணணும் கேட்டிங்கன்னா சேம் மெத்தட் தான். கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜ் மேலே மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. டபுள் இமேஜ் கொடுத்துருக்க இடத்துல மட்டும் கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதே இமேஜ் மேலே உள்ள இமேஜில் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ஸ்டெப்பை பயன்படுத்தி நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டபுள் இமேஜ் கொடுத்துருக்க இடத்துல மட்டும் கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அதே இமேஜ் மேலே உள்ள இமேஜில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நான் சொன்ன ஸ்டெப்பை பயன்படுத்தி நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். எஃபெக்ட் எதுவுமே நான் ஆட் பண்ண தேவையில்லை. நான் உங்களுக்கு எல்லா எஃபெக்ட்டுமே நான் ஆட் பண்ணி கொடுத்துறேன். நீங்கள் ஜஸ்ட்டு நான் கொடுத்துருக்க இமேஜில் மட்டும் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அதில் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. அதுவும் லிரிக்ஸுக்கு வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கப்புறம் ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன்னா ஆடியோ கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1ன்னு சொல்லி ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். எஃபெக்ட் 1ன்னு சொல்லி ஒரு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன்னா கீழே கொடுத்துருக்க அந்த எஃபெக்ட்ங்கிற இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த எஃபெக்ட்டில் உள்ள எஃபெக்ட் நம்ம வந்து காப்பி பண்ணிட்டோம். இதை நம்ம எங்கே ஆட் பண்ண போகிறோம்னா நம்மளோட லிரிக்ஸில் தான் ஆட் பண்ண போகிறோம். நான் கொடுத்துருக்க ஒரு லிரிக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தா போதும். அந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். அவ்வளோதான். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த இமேஜை கிளிக் பண்ணி அடுத்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸுக்கும் இந்த எஃபெக்ட்டை 1 பை 1 ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. லிரிக்ஸுக்கு நான் கொடுத்துருக்க அந்த ஒத்த எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிசி எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன்னா நான் கொடுத்துருக்க அந்த சிசி எஃபெக்ட் உங்களோட இமேஜுக்கு செட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களோட இமேஜுக்கு செட் ஆகாமல் ரொம்பவே பிரைட்டாக உங்களோட இமேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு அந்த 3 சிசி எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க சிசி எஃபெக்ட் உங்களோட இமேஜுக்கு செட் ஆனால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, வீடியோவை நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எஸ்போர்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட்டு மட்டும் ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.